ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒர்க் பண்ணுறதுக்கான 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ அந்த 2 வேக்கன்சி எது மாதிரி ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சப்போர்ட்ப்பா. சரியா? ஸோ இந்த ஜாபோட கம்ப்ளீட் டீட்டெயில், யார் ரெஸ்யூம் அனுப்பணும், யார் ரெஸ்யூம் அனுப்ப வேண்டாம், எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் டெஸ்ட்டு வாங்கியிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் சேனலும் இருக்குது, இங்கிலீஷ் சேனலும் இருக்குது. ஸோ அதனால் எங்கேருந்து வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டெஸ்ட்டு வாங்கியிருக்கலாம். அவங்களுக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம், எப்படி லாங்குவேஜ் மாற்றுறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ சின்ன டவுட்ஸ் கேட்பாங்க, பென்ட்ரைவ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு திருப்பி சொல்லணும். அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு கால் மூலயமா சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆள் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ மறந்துடாமல் மேலே இருக்கிற இமெயில் ஐடி satish.ff2l@gmail.com அந்த இமெயில் ஐடிக்கு மட்டும் உங்களோட ரெஸ்யூம் அனுப்புங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுப்பா, ஓகேவா? ஏன்னா நான் போன தடவையும் நான் டைப்பிங் ஆள் எடுத்திருந்தேன். டைப்பிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டாம், அதுவும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்துச்சுன்னா ஜாப் கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கண்டிப்பாக கிடையாதுப்பா. டைப்பிங் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் எங்களால் கொஷின்ஸ் கொடுக்க முடியும். இந்த ஜாபும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது, ஆஃபீஸ் வந்து தான் வேலை செய்யணும். ஸோ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது. பட் போன தடவை நிறைய பேர் இன்ஜினியரிங் வேணான்னா, டைப்பிங் வந்துப்பா ஒரு சும்மா பேசிக் ஜாப் தான். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அது போயிடும், உங்களோட வருஷம் அது ஈஸியாக போயிடும், உங்களை எடுத்துடலாம். பட் நீங்கள் அந்த 1 இயர் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால தான் நான் எடுக்கலை. போன தடவை பார்த்தீங்கன்னா 430 ரெஸ்யூம் வந்துச்சு. அதில் 90% ரெஸ்யூம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தான் கேட்டிருந்தீங்க. அதிலே நான் போட்டிருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த ரெஸ்யூமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ளை பண்ணாதீங்க. இருந்தீங்கன்னா திருச்சி சர்க்கிளில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன், வந்து என்னால் தங்கி இந்த ஒர்க்கை செய்ய முடியும் அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஜாப் ரொம்ப ஈஸி தான், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் தான். இதுலேருந்து நீங்கள் என்ன கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கஸ்டமர் எபிலிட்டி எப்படி வந்து கஸ்டமர் ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களால் ஈஸியாக இதுலேருந்து எடுத்துக்க முடியும், ஓகேவா? உங்களால் முடியும்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். திருச்சியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி இந்த ஜாபும் ஆஃபீஸ்க்கும் கிட்ட வந்துட்டு போகிறதுக்கு, ஓகேவா? ஸோ நிறைய போன வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த டைப்பிங்க்கு போட்ட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்ன மெயில் ஐடிலாம் போட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட், இதுக்கு அனுப்புங்க சாரோட மெயில் ஐடின்னு. இல்லைப்பா, என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடிலாம் கிடையாது, இது ரெஸ்யூம்க்கான இமெயில் ஐடி. இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடுக்கான இமெயில் ஐடி தான் இங்கே மேலே கொடுத்துருக்கிறது. இதை தவிர வேறு எந்த இமெயிலுக்கும் அனுப்பிடாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த இமெயிலுக்கு மட்டும் உங்களோட ரெஸ்யூமை அனுப்பிச்சி வச்சுருங்க, சரியா? ஒரு வேளை இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா, பாய்.